அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுவே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தா, உம்மை துதிப்பே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே, உம்மை துதிப்பே. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. பாடுங்க. நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் ஹல்லேலூயா. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுவே. கர்த்தரின் 7 கண்கள் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே, உம்மை துதிப்பேன். இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே, உம்மை துதிப்பேன். கர்த்தரின் 7 கண்களும் என்னை சந்தோஷமாய் பார்க்கின்றது. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுமே. கர்த்தரின் 7 கண். பால்கனியில் இருக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்க, ஹல்லேலூயா. அற்பமான என்னை அற்புதமாகவே நடத்தி சென்றிடுவே. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே, உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி செல்லுவீர் கர்த்தாவே, உம்மை துதிப்பேன். நன்றியால் பாடிடுவே, நாள்தோறும் பாடிடுவே. நன்றியால் பாடிடுவே. ஹல்லேலூயா. நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. ஓ, நல்லவர் என் வாழ்வில் செய்தவைகளை எண்ணி என்றென்றும் பாடிடுவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கண்கள் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது என்பது இந்த செய்தியினுடைய தலைப்பு. எந்த கண் என்னை சந்தோஷமாய் பார்க்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய கண்கள் என்னை என்னவாய் பார்க்கிறது? சந்தோஷமாய் பார்க்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஒரு கண்ணும் உன்மேல் இரக்கம் வைத்ததில்லை. நம்முடைய ஆரம்ப கால வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நம்முடைய நிலைமை என்னன்னா, ஒரு கண்ணும் என் பேரில் எப்படி இருக்கவில்லை? இரக்கமா இருக்கவில்லை, தயவா இருக்கவில்லை. ஆனால் அப்படி என் வாழ்க்கையை சோத்திருக்கிறோம், இப்படியே இருந்து முடிஞ்சிருமோன்னு எண்ணின பொழுதுதான் கர்த்தர் என்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னார். ஆமென், அல்லேலூயா. அவர் பார்வை என் மேல பட போய்
அவருடைய கண்கள் என் மேல பட போய் தான் இன்னைக்கு நான் ஆலயத்தில் இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன். நம்புறவங்க சத்தமா ஒரு ஆமென், சத்தமா ஒரு அல்லேலூயா. கைகளை தட்டி கால வேளையில ஆண்டவருடைய கண்ணி என்ன பார்த்தது. அல்லேலூயா. அப்படிதான் செருபாபேலை ஆண்டவர் பார்த்தார். சோத்திரம். செருபாபேலை பார்த்து ஆண்டவர் சொல்றார், யார் உன்னை அற்பமா என்னாலும் சாதாரணமா பார்த்தாலும் சோத்திரிக்கிறவன் எப்படி இந்த வேலையை முடிப்பான்னு பார்க்கிறோம்னு சொல்லி எத்தனை பொறாமைகளோடு பார்த்தாலும் செருபாபேலே பயப்படாத, என்னுடைய கண் உன்னை சந்தோஷமாய் பார்க்கிறது. அற்பமான உன்னை நான் அற்புதமா என்ன செய்வேன், மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே அதற்குரிய காரணங்களை ஆவியானவருடைய ஏவுதலோடு நான் உங்களோடு பேசி வருகிறேன். கடந்த சோத்திரிக்கிறோம் 2 வாரங்களாக ஒரு சத்தியத்தை நாம் சிந்திச்சுட்டு வரோம். அதைத்தான் இந்த வாரமும் சிந்திக்க போகிறோம். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1 - 70 வரை உள்ள வசனங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அந்த சோத்திரிக்கிற அதிகாரத்திலிருந்து அந்த எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 1 - 70 வரைக்கும் எருசலேமுக்கு போகிறவருடைய பெயர் பட்டியல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நான் கடந்த நாட்களில் உங்களோடு நான் பிரசங்கித்தேன். அதில் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுது, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு கொண்டு போனவர்களுக்குள்ளே சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு, 2ஆம் வசனம் பாருங்க, திரும்பி வந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனமான மனிதரின் தொகையாவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது எருசலேமுக்கு வந்தவருடைய பெயர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது. அந்த பெயர் பட்டியல் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே பாபிலோனிலிருந்து எங்கே வந்தாங்க, எருசலேமுக்கு வந்தார்கள். அந்த பெயர் பட்டியலில் 3ஆவது வசனத்தில் செருபாபேலின் பெயர் முதல் இடத்தில் இருக்கிறது என்று நாம் பார்க்க தொடங்கணும். அப்போ பாபிலோன்லேருந்து யார்ப்பா எருசலேமுக்கு போறீங்க அப்படின்னு கேட்டா உடனே அதில் கை தூக்கின முதல் யார் தாங்க, செருபாபேல். ஏனென்றால் ஆவியானவர் எழுதும் பொழுது முதல்ல யார் எழுதணும், 2வது யார் எழுதணும்னு ஆவியானவருடைய திட்டம் தானே அது. அப்போ முதல் பேரை யார் பேர் தான் வருது, செருபாபேல் பேர் வருது. இன்னும் இதுக்கும் கூட செருபாபேல் அந்த பாபிலோனிலே இருந்த பொழுது பிறந்தவன். அவன் எருசலேமை முன்ன பின்ன பார்த்தது கிடையாது. அவன் எருசலேமிலிருந்து சிறைப்பட்டு போன ஒரு டைரக்டான ஆள் கிடையாது. அவன் பாபிலோனிலே வந்த பொழுது பாபிலோனிலே பிறந்து பாபிலோனிலே வளர்ந்து ஒரு வாலிபனாக இருக்கிறான். அவனுக்கு எருசலேமை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை. ஆனால் அங்கே இருக்கிற முற்பிதாக்கள் மூத்தவர்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து எருசலேமை அறிந்து கொண்டவன் தான். ஆகவே அவனுக்கு உள்ளத்தில் ஒரு வாஞ்சை இருந்தது, இந்த பாபிலோன் நான் இருக்கவே கூடாது, என் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அந்த எருசலேமின் அனுபவம் தேவை, அந்த எருசலேமுக்கு தான் நான் போகணும்னு சொல்லி ஆளத்த கையை உயர்த்தினான். அவனுடைய பெயர் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாட்களிலும் சோத்திரிக்கிற உலகமாகிய பாபிலோனின் மேல் நாம் எண்ண வைக்காமல் இனி வரப்போகிற அந்த பரம எருசலேமை நோக்கி நாம் எண்ணமுடையவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆகவே தான் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27 சொல்லுது, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறது ஒன்றும் அதில் என்ன செய்வதில்லை, பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் என்ன செய்வாங்க, பிரவேசிப்பாங்க. அப்போ இந்த வசனம் எதுக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இனி வரப்போகிற புதிய எருசலேமுக்குள் யார் போவாங்க, புதிய எருசலேமுக்குள் யார் நுழைவாங்க அப்படின்னா, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவர்கள் மட்டும்தான் என்ன செய்வாங்க, அதற்குள் நுழைவாங்க. மற்றவர்கள் அதற்குள் என்ன செய்ய முடியாது, நுழைய முடியாது. பாபிலோனை விரும்புகிறவங்க, பாபிலோனை நேசிக்கிறவங்க, உலகத்தை தண்ணீரை போல குடிக்கிறவங்க, சோத்திரிக்கிறோம், அவங்க எங்கே போக முடியாது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அவங்க பேர் எழுதப்பட வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நிச்சயம் இருக்கிறதா, ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் ஆண்டவர் எழுதியிருக்கிறார் பாஸ்டர், அந்த நிச்சயம் எனக்கு இருக்கு பாஸ்டர் அப்படின்னு எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும் என்று யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, நீங்கள் மத்தேயுடைய சுவிசேஷம் 1 அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய மனித அவதாரமான வம்ச வழி சரித்திரம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் இயேசுவின் வம்ச வரலாறு. இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்த எத்தனையோ சொல்லுவாங்க, அந்த தெய்வம் அவதாரம் எடுத்து, இந்த உலகத்தில் யாரும் அவதாரம்னு எடுத்ததே இல்லை. சோத்திரிக்கிற அவதாரம் எடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அல்லேலூயா. ஆமா, சோத்திர மனுஷனா அவதாரம் எடுத்து
இந்த பூமிக்கு வந்தார். அந்த வம்ச வரலாறு சோத்திரம் மத்தேயு 1 எழுதுறார் ஆவியானவர். சோத்திரிக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:2 பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான் என்று அந்த வம்ச வரலாறு அப்படியே வருகிறது. அப்படி எழுதிக்கிட்டே ஆவியானவர் வர்றார். ஒவ்வொரு பேரா ஆவியானவர் எழுதுறார். எழுதும் பொழுது மத்தேயு 1:5 வரும்போது சல்மோன் போவாசை பெற்றான்னு எழுதியிருக்கணும். இங்க ராகாப்பினுடைய பெயர் வர வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எல்லாம் ஆண்கள் பேரா வந்துகிட்டு இருக்கிற இடத்துல சல்மோன் போவாசை பெற்றான், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான் அப்படின்னு வரும்பொழுது சல்மோன் போவாசை பெற்றான், அவ்வளவுதானே. ஆனால் ஆவியானவர் இங்கே எழுதும் பொழுது ஒரு பெண்ணுடைய பெயரை அங்கே எழுதுகிறார். சோத்திருக்கிறோம். சல்மோன் போவாசை யாரிடத்தில் பெற்றான்? ராகாப்பிடத்தில் பெற்றான். இது யாருடைய வரலாறு சொல்லுகிற அதிகாரம்? இயேசுவின் வம்ச வரலாறு சொல்லுகிற அதிகாரம். இயேசுவின் வம்ச வரலாறில் இருக்கிறவருடைய பெயர்கள் சொல்லுகிற அதிகாரம். அந்த அதிகாரத்தில் ராகாப்பின் பெயர் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பெண்ணுடைய பெயர் அங்கே வர வேண்டிய அவசியம் என்ன? ஆபிரகாமினுடைய மனைவி சாராளின் பெயரை சொன்னாரா? ஈசாக்கினுடைய மனைவியினுடைய சோத்திரிக்கிறோம் ரெபேக்காளுடைய பெயரை சொன்னாரா? இல்ல. ஆனால் இங்கே சல்மோன் போவாசை பெற்றான் என்று எழுதுவதற்கு பதிலாக ஆண்டவர் அந்த போவாசை ராகாப்பிடத்தில் பெற்றார் என்று ஒரு பெண்ணின் பெயரை ஆவியானவர் எழுதி வைக்கிறார். யார் இந்த ராகாப்? உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனம் எகிப்தை விட்டு கானானை நோக்கி பிரயாணம் பண்ணும் பொழுது அவர்கள் எரிகோவை கடந்து போகிற ஒரு சூழ்நிலை உண்டாகிறது. அப்பொழுது யோசுவா 2 பேரை வேவு பார்க்கறதுக்கு அந்த பட்டணத்துக்குள்ள அனுப்புறான். நீங்க போய் அந்த பட்டணத்தை கொஞ்சம் வேவு பாருங்க, நம்ம எப்படி சுதந்திரிக்கலாம், அங்க இருக்கிற சூழ்நிலை என்னன்னு 2 பேரை வேவு பார்க்க அனுப்புறான். இந்த ராகாப்பினுடைய வீடு அந்த மதில் ஒட்டின வீடாக இருந்தது. இதை நீங்க வேதத்தில் வாசி பார்க்கலாம். அப்போ இந்த ராகாப்பின் வீட்டிலே வருகிறார்கள் அந்த 2 வேவு பார்க்கிறவங்க. இதை அந்த சோத்தரிக்கிறோம் எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ராஜாவின் சேவர்கள் யாரோ அந்த ராகாப் என்கிற சோத்திருக்கிறோம் வேசி உடைய வீட்டுக்குள்ளே யாரோ 2 பேர் போன மாதிரி இருக்குன்னு சொல்லி அவர்கள் வேகமாய் வந்து அந்த வீட்டை ரிசர்ச் பண்றாங்க. யாரோ 2 பேர் வந்தாங்களே, யார் அது அப்படின்னு நினைக்கும் பொழுது சோத்திருக்கிற ராகாப் அவர்களை காட்டி கொடுக்காமல் அவர்களை ஒழித்து வீட்டிலே மறைத்து வைத்து அவர் வந்தவுடன் சொன்னார், அவர்கள் இந்த மதில் வழியா ஏறி என்ன செய்து விட்டார்கள்? போய்விட்டார்கள், என் வீட்டில் யாரும் இல்லை என்று சொல்லி தன்னிடத்தில் வந்த தேவனுடைய பிள்ளைகளை ஒழித்து மறைத்து அவர்கள் வந்த வேலைக்கு இந்த ராகாப் உதவி செய்தாலாமே என்ன சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது அந்த 2 பேரை பார்த்து ராகாப் சொல்லுகிறாள், அவள் ஒரு அசிங்கமான வேலையை செய்து கொண்டிருந்த, ஒரு அவலட்சணமான தொழிலை நடப்பித்துக் கொண்டிருந்த ஒரு அசுத்தமான பெண். வேதம் அவளை குறித்து சொல்லும்போது ராகாப் என்னும் வேசி என்றுதான் சொல்லப்படுகிறாள். சோத்திரிக்கிறோம். பாருங்க எவ்வளவு இழிவான ஒரு வாழ்க்கையை பாருங்க. சோத்திர தன் வீட்டில் வருகிறவர்களுக்கு தன்னுடைய சரத்தை விருந்தளித்து அப்படி அதில் வருகிற பணத்திலே அவள் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு சோத்திரிக்கிறோம் ஒரு மதிப்புக்குரிய ஒரு பெண்ணாக அவள் இல்லை. சோத்திரம். ஆனால் இங்கே சோத்திரிக்கிறோம் தேவ ஜனங்களுக்கு அவள் அடைக்கலம் கொடுத்து இஸ்ரவேலின் தேவனை குறித்து அவள் சொல்லுகிறார். உங்கள் தேவனை குறித்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு செங்கடலிலே உங்களுக்கு செய்தது, யோர்தானிலே உங்களுக்கு செய்தது, கர்த்தர் உங்கள் மேக ஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்து வழிநடத்தி வருவதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். சோதர உங்கள் தேவனை குறித்த திகில் எங்களை பிடித்திருக்கிறது. நீங்க என்னமோ இந்த எரிகோ சோத்திரிக்கிறோம் எரிகோ பார்த்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராஜா முதற்கொண்டு எங்களுடைய இருதயங்கள் எல்லாம் தண்ணீரை போல என்ன செய்திருக்கிறது? கரைந்திருக்கிறது. உங்கள் தேவன் பெரியவர் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, நாங்கள் இந்த இதை ஆண்டவர் அழிக்க போகிறார் என்கிற விஷயத்தை சொல்லும்போது ராகாப் சொன்னார், ஐயா இந்த பட்டணங்கள் அழிக்கப்படும் பொழுது சோத்திரிக்கிற என்னையும் எங்கள் குடும்பத்தை என்ன செய்யுங்க? நினைவு கூர்ந்து கொள்ளுங்க. நாங்களும் சோத்திரிக்கிறோம் இந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொள்ளுகிறோம். உங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுகிறோம். என்னை மாத்திரமல்ல, என் தகப்பன் வீட்டார், என் குடும்பம் எல்லாரும் சோத்திர இந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்ன உடனே இந்த 2 வேவு பார்க்குற சொன்னாங்க, சோத்திரிக்கிறோம் அப்படியானால் உன் வீட்டில் ஒரு சோத்திரிக்கிறோம் சிவப்பு கயிறு உள்ள துணியை என்ன செய்ய கட்டி வை. நாங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கும் பொழுது உன்னையும் உன்னுடைய குடும்பத்தாரை அழிக்காதபடிக்கு நாங்கள் பாதுகாத்து கொள்றோம்னு வாக்கு கொடுத்துட்டு போனாங்க. ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அந்த பட்டணம் அழிக்கப்படுகிற பொழுது யோசுவா 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்,
6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 2 வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அதுல 25ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடினால் அவளையும் அவன் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்கு உண்டான யாவற்றையும் யோசுவா உயிரோடு வைத்தான். அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவில் குடியிருக்கிறாள். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு புறஜாதி பெண், சோத்திரிக்கிறோம், கல்லையும் மண்ணையும் சேவித்துக் கொண்டிருந்தவள், வேறு ஒரு நம்பிக்கையில இருந்தவள். இப்பொழுது அவள் எந்த நடுவிலே வாசம் பண்ண தொடங்கிவிட்டால், இஸ்ரவேலின் நடுவிலே வாசம் பண்ண தொடங்கினாள். அல்லேலூயா. அதற்கு பிறகு அவள் இஸ்ரவேலுடைய நடுவிலே வாசம் பண்ண பிறகு இஸ்ரவேலில் இருக்கிற சல்மோன் என்கிற ஒரு பிரபுவை அவள் விவாகம் பண்ணியிருக்கிறாள். அந்த விவாகம் பண்ணியதினால் அவனுக்கு பிறந்த பிள்ளைதான் போவாஸ். ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த காரியமெல்லாம் அப்படி நீண்டு கொண்டு வருகிறது. அப்படியானால் ஒரு குமாரனை பெற்று அவள் இயேசு கிறிஸ்துவின் வம்ச வழியில் இவளும் ஒரு தாயாய் குறிக்கப்பட காரணமாய் இருக்கிறாள். இந்த வழியாத்தான் அவருடைய யூதா பிறக்கிறார். அந்த யூதாவின் சந்ததியில தான் இயேசு வர்றார். சோத்திர ஒரு அவலட்சணமான ஒரு வாழ்க்கையை செய்த பெண்ணு ஆண்டவர் எனக்கு வேணும்னு உள்ள வந்தால் பாருங்க, அதை ஆண்டவர் பார்த்து அந்த வம்ச வரலாறை எழுதும் போது ராகாப்பின் பெயரை கர்த்தர் எழுதுகிறார். அதனாலதான் ஒரு முறை இயேசு ஒரு முறை மனம் திரும்ப மனமற்ற மக்களை பார்த்து, எவ்வளோ சத்தியத்தை கேட்டு மனம் மாறாத மக்களை பார்த்து மத்தேயு 21:31 சொல்றாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்யறாங்க, பிரவேசிக்கிறாங்க என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சபையில் இருக்கிற நாங்கள் ஆதியிலிருந்த கிறிஸ்தவங்க, எங்கள் அப்பா அப்படி ஆக்கும், எங்கள் அம்மா இப்படி ஆக்கும், நாங்கள் ரொம்ப எங்கள் குடும்பமே கிறிஸ்தவ குடும்பம் தான். என் குடும்பத்தில் இன்னென்ன ஃபாதராக இருந்திருக்கிறாங்க, உபதேசியராக இருந்திருக்கிறாங்க, பாஸ்டராக இருந்திருக்கிறாங்க, ரெவரண்ட்டாக இருந்திருக்கிறாங்கன்னு பீலா விட்டுட்டு திரிகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்கிறாரு, சோத்திரிக்கிறோம், உங்களுக்கு முன்னே ஆயக்காரனை போல இருந்தவன், வேசிகளாக இருந்தவங்களாம் உங்களுக்கு முந்தி கொண்டு எங்கே போகிறாங்க, தேவராஜ்யத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் ஆண்டவரை தெரியும், வசனம் தெரியும்னு சொல்கிற நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற, பிந்திக்கிட்டு இருக்கிற, வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேன்ற, வசனத்துக்கு எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்கிற. பாருங்க, அன்னைக்கு ஆயக்காரன் கூட பாருங்க தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாகி என் மேலே எப்படி ஆயிரும், கிருபை ஆயிரும்டா. வசனத்தை படிச்சு கரைச்சு கொடுத்த பரிசேயன் ஒரு மாற்றம் இல்லாம இருந்தான். ஆனா மார்ல அடிச்சுட்டு அழுத ஆயக்காரன் தான் நீதிமானாக்கப்பட்டான். ஆண்டவர் சொல்லுகிறார், வேசிகளும் ஆயக்காரர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களை முந்துறாங்க, ஆனால் நீங்கள் பிந்துகிறீர்கள் என்று சொல்றார். இந்த கால வேளையில அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் இருக்கிற நாம சிலவன் சொல்றோம், இவங்கெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்களா, இவங்கெல்லாம் பரலோகத்துக்குரியவங்களான்னு நீங்க அற்பமா நினைக்கிறவங்களா உங்களை முந்துறாங்க. சோத்திரிக்கிறோம். ஆனால் நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய்? சோத்திர கர்த்தர் உங்கள் பேரை ஆண்டவர் எழுதி இருக்கிறாரா? பாருங்க, இந்த ராகாப்பின் பேரை கர்த்தர் எழுதினார். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவின் வம்ச வரலாறுலே அவர் பேர் வருது. ஜீவ புஸ்தகத்தில் அவர் பேரை கர்த்தர் எழுதியிருப்பாரா, எழுதியிருக்க மாட்டாரா? அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை பக்தி உள்ளவர்னு சொல்லுகிற, பெந்தேகோஸ்தே சத்தியத்தில் இருக்கிறேன்னு சொல்ற, சோத்திர பலகாலமா கர்த்தரை சேவிக்கிறேன்னு சொல்லுகிற உங்கள் பெயர் உண்டா? ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு வருவாரானால் சோத்திரிக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தில் நீ வருவாயா? என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு என்று திட்டமாய் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி ஒருவேளை சொல்ல உங்களுக்கு மனம் வரவில்லை என்றால் உங்கள் பெயரை கர்த்தர் எழுதும்படி நடந்து கொள்ளுங்கள். உங்கள் பெயர் அந்த ஜீவ புஸ்தகத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்கும்படிக்கு நீங்கள் விரும்புங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாய் பார்க்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களை தம்முடைய ஊழியத்திலே பயன்படுத்த வேண்டுமானால், கர்த்தருடைய கையிலே நீங்கள் ஆயுதமாய் இருக்க வேண்டுமானால், சோத்திர நீங்களும் நானும் செருபாபேலை போல பெயர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற வேண்டும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இதுவரைக்கும் நான் 2 பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன். பாவம் மன்னிக்கப்பட்டவன், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவனுடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும். போன வாரம் முந்தின வாரம் நான் பிரசங்கம் பண்ணும் பொழுது நீதிமான்களின் பெயர்கள் என்ன செய்யப்பட்டிருக்கும், எழுதப்பட்டிருக்கும் என்று சொன்னேன். இன்றைக்கு 3வது ஒரு குறிப்பு, ஜீவ புஸ்தகத்தில் யாருடைய பெயர் எழுதப்பட்டிருக்கும்? ஏசாயாவின் புஸ்தகம்
4வது அதிகாரம் அதன் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் இந்த வார்த்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்கள். சீயோனில் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவன் எவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான். ஹல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்தவான்களின் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்கள், பரிசுத்தத்திலே நிலைத்திருக்கிறவர்கள், பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிறவர்கள் பெயர் எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? மோசே இஸ்ரவேலர் ஆண்டவர் அழிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னபோது இஸ்ரவேலர்களுக்காக மோசே ஜெபிக்கும் போது யாத்திராகமம் 32:32 சொல்றாரு, நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பேரை என்ன செய்யும்? கிறுக்கி போடும் என்கிறார். இந்த ஜீவ புஸ்தகம் என்பது ஒரு வருகை பதிவேடு, அட்டண்டன்ஸ் புக்கு மாதிரி. அது அந்த மாதிரி ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்தை வச்சிருக்கிறார். இந்த புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் எடுக்கப்படுகிறது என்றால் அவன் மரித்தோரிடத்தில் சேர்க்கப்படுகிறான். ஆனால் அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டவன் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்படுகிறான். அந்த நித்திய ஜீவனுக்குரியவனாக பரலோகத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது, நித்திய ஜீவன். அப்ப அந்த நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்குள்ளே, அந்த ஜீவனுக்குள்ளே பேர் எழுதப்பட்டவங்க. அப்போ அந்த பேர் எழுதப்படாதவங்க ஜீவனுக்குள்ள அல்ல. சோத்திருக்கிறோம். காலாங்காலமாய் நரகத்தில் ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு தான் போக முடியும். ஆனால் ஜீவனுக்கென்று பேர் எழுதப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்களின் பெயர்கள் எழுதப்படும். பரிசுத்தம் என்றாலே நம்முடைய குணத்தில் தெய்வீக தன்மை பிரதிபலிப்பது. பரிசுத்தம் என்றாலே அது தெய்வீகமான வார்த்தை. பரிசுத்தம் என்றாலே அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குரியது. பரிசுத்தம் என்றாலே அது தேவனையும் மனிதனையும் இணைப்பது. பரிசுத்தம் என்றாலே அது தேவன் சிநேகிப்பது. பரிசுத்தம் என்றாலே அது கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். பரிசுத்தம் என்றாலே அது நம்முடைய ஆத்துமாவில் கர்த்தர் தருகிற ஒரு முக்கிய காரியம். அருமையானவர்களே, பரிசுத்தமான இடத்துல கர்த்தர் அசைவாடுவார். பரிசுத்தம் இல்லாத இடத்துல கர்த்தர் விலகி போயிடுவார். பரிசுத்தமான இடத்துல உலாவுவார். பரிசுத்தம் இல்லைன்னா அங்கே கர்த்தர் வெளியே நிற்பார். பரிசுத்தமான இடத்துல அவர் இருப்பார். பரிசுத்தம் இல்லைன்னா அவர் போயிடுவார். நான் சொல்லிக்கிட்டே போகலாம். பரிசுத்தம் என்பது சாதாரணமான காரியம் இல்லை. எசேக்கியேல் 8:6 சொல்றாரு, மனுப்புத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியாக இஸ்ரவேல் வம்சத்தார் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? சோத்திரம். அப்போ பரிசுத்தம் இல்லைன்னா அவர் போயிடுவார் என்று இந்த வசனம் சொல்லுகிறத பாருங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல தோத்திருக்கிறோம். ஒருத்தன் சொல்றான், பரிசுத்தமான தேங்காய் எண்ணெய்ன்றான். தோத்திரம். என்ன தேங்காய் எண்ணெயா? இந்த பரிசுத்தத்தை எவ்வளோ கீழ்த்தரமா இன்னைக்கு நினைக்கிறாங்க பாருங்க. பரிசுத்தம் என்கிறது எவ்வளோ தெய்வீகமானது. அது தேவன் சிநேகிப்பது. அது பரலோகத்துக்குரிய ஒரு வார்த்தை. பரலோகத்தில் 24 மணி நேரமும் சொல்லப்படும் வார்த்தை என்னங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று பரலோகத்தில் தினம் 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 நிமிடம் நிமிடம் ஒலித்து கொண்டிருக்கிற ஒரு பெயர் பரிசுத்தம். ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தில் தினம் தினம் ஒலித்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு நிமிடமும் ஒலித்து கொண்டிருக்கிற அந்த பரலோக வார்த்தையை இன்றைக்கு அழிந்து போகின்ற ஒன்றோடு கூட இன்றைக்கு மனுஷன் கம்பேர் பண்ணி பேசுறான். பரிசுத்தமான அப்படின்னு சொல்றான். சோத்திரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அருமையானே, பரிசுத்தம் என்பது என்ன? இந்த உலகத்தில் ஒரு குட்டி இயேசுவாக நடமாடுகிறவர்கள். அப்படி கர்த்தர் உங்களை என்னை மாற்றணும்னு இந்த
காரியத்தை விரும்புகிறார். சோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ஹோலினஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. சோத்திரிக்கிறோம். அதை ஈப்ரூல சோத்திரிக்கிறோம் அகிமோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. HAGIASMOS. சோத்திரிக்கிறோம். இந்த அகிமோஸ் என்கிற இந்த எபிரேய வார்த்தைக்கு 5 அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. தீட்டானவைகளுக்கு விலகி இருப்பது பரிசுத்தம், டு மேக் ஹோலி. பாவத்துக்கு நீங்களாயிருப்பது பரிசுத்தம், செப்பரேட் ஃப்ரம் ஈவில். தேவனுக்காக பிரித்தெடுக்கப்படுதல், டு கான்சிக்ரேட். ஸ்தோத்திரம். பரிசுத்தத்தின் விளக்கங்கள் இதெல்லாம். உலகத்தை விட்டு பிரிந்து வருவது, செப்பரேட் ஃப்ரம் த வேர்ல்டு. பரிசுத்த தேவனோடு நெருங்கி வாழ்வது, இன்டிமேட் ஃபெல்லோஷிப் வித் தி ஹோலி காட். இதெல்லாம் பரிசுத்தத்துக்கு விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அந்த ஹோலினஸ் என்கிற வார்த்தைக்குள்ளே இருக்கிற விளக்கம். மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லாம் சொல்லுங்க. தீட்டானவைகளுக்கு விலகி இருப்பது பரிசுத்தம். சத்தமா. பாவத்துக்கு நீங்களாயிருப்பது பரிசுத்தம். தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்படுவது பரிசுத்தம். உலகத்தை விட்டு பிரிந்து வருவது பரிசுத்தம். பரிசுத்தமான தேவனோடு நெருங்கி வாழ்வது பரிசுத்தம். ஹல்லேலூயா. இவ்வளவு சோத்திரிக்கிற ஹைலியா சொல்லப்படுகிற இந்த பரிசுத்தத்தை ரொம்ப கீழ்மட்டமா நிறைய பேர் சொல்றாங்க. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி பரிசுத்தமாய் இருக்கிறவருடைய பெயர் எங்கே எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப உங்க பேரு என் பேரு என்ன செய்யப்படணும்? எழுதப்படணும்னா அந்த பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் என்பது நான் மட்டுமே செய்வதல்ல. பரிசுத்தம் என்பது இயேசு மட்டுமே எனக்குள் கொண்டு வருவதல்ல. கவனியுங்கள், பரிசுத்தம் என்பது நானும் என் தேவனும் இணைந்து எங்களுக்குள்ளே கொண்டு வருவது. அல்லேலூயா. பைபிள் 2 ஆங்கிள் நமக்கு போதிக்குது. ஒன்று, உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இன்னொரு இடத்துல பைபிள் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தராகிய தேவன் நானே. அப்படின்னா இந்த 2 வார்த்தையை ஆட் பண்ணிங்கன்னா, நான் எனக்கு பரிசுத்தத்தை குறித்த விருப்பமே இல்லை. நான் பரிசுத்தமாகணும்னு விரும்பல. அவரா வந்து வாலண்டரியா என்னை வந்து பரிசுத்தப்படுத்த மாட்டார். அதே நேரத்தில் என்னையே நான் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் முடியாது. என்னை பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே, நான் பரிசுத்தத்தை விரும்புறேன்ப்பா, நான் பரிசுத்த பிள்ளையா இருக்குன்னு விரும்புறேன்ப்பான்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது அவர் வந்த அந்த தன்மையை உங்களுக்குள்ள கொடுப்பார். கைதட்டி ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தம் என்கிறது ஒரே நாளில் நடக்கிறதல்ல. அது நாம் இந்த உலக வாழ்க்கையை முடிக்கிற வரைக்கும் அந்த பரிசுத்தத்துக்காக ஜெபித்து அந்த பரிசுத்தத்துக்காக சோத்திரிக்கிற நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அல்லேலூயா. எபிரேயர் 12:10 சோத்திரிக்கிறோம். அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், இவரோ நம்முடைய பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு தம்முடைய பிரயோஜனத்துக்காகவே சிட்சிக்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு பங்கை பரிசுத்த ஆவியான வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற பங்கு என்னவென்றால் அவருடைய பரிசுத்தத்தில் நாம் பங்கடைகிறோம். அவருடைய பரிசுத்தத்துக்குள்ளே உள்ள வரோம். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தத்துக்கு நான் பங்குள்ளவனாக என்னை மாற்றும். என்னை பரிசுத்தத்தில் நிலைத்திருக்கிறவனாக என்னை மாற்றும். நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு 3 பாயிண்ட்டை மட்டும் நான் வேகமாக சொல்றேன். நான் பரிசுத்தம் அடைவதற்கு கர்த்தர் நிறைய சாதனங்களை வச்சிருக்கிறார். இப்பெல்லாம் அது விளக்குறதுக்கு டைம் இல்லை, இது கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதனால 3 காரியத்தை நான் இன்னைக்கு ஆவியான பாரப்படுத்துறத உங்களுக்கு சொல்றேன். அபிஷேகத்தின் மூலம் நாம் பரிசுத்தம் அடைய முடியும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மூலம் நாம் பரிசுத்தத்தில் நிலைத்திருக்க முடியும், பரிசுத்தமாக முடியும். ஏன்னா ரோமர் 15:15 இப்படி சொல்லுகிறது, அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு. எப்படிங்க?
பரிசுத்த ஆவியில் இல்ல, பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. புறஜாதியராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு. இந்த புறஜாதி ஆகிய பலி யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான் புறஜாதி ஆகிய பலி. நம்மள யூதர்கள் கிடையாது. யூதர்கள் வழியாகத்தான் புறஜாதிகளுக்கு என்ன வந்துச்சுங்க? ரட்சிப்பு வந்தது. நீங்களும் நானும் தான் புறஜாதியார். பைபிள்ல புறஜாதியார்னா யாரு தாங்க? நீங்களும் நான். அப்ப புறஜாதியார் ஆகிய பலியாகிய நாம எதுல பரிசுத்தமாக்கப்படணுமா? பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு புறஜாதியராகிய பலி தேவனுக்கு பிரியமான பலியாக. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. புறஜாதியனாய் இருக்கிற நான் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி. ஹல்லேலூயா. அதனாலதான் ரோமர் 12 கூட வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அல்லேலூயா. ஆகவே பலியாக இருக்கிறோம். நம்மலாம் ஒரு பலி பொருளா இருக்கிறோம். புறஜாதியராகிய பலி அது பரிசுத்த பலியா மாறணும். தேவனுக்கு பிரியமான பலியா மாறணும்னா அது பரிசுத்த ஆவியினாலே என்னவாக்கப்பட வேண்டும்? பரிசுத்தமாக்க. எல்லாரும் சொல்லுங்க. நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் என்னுடைய தான தர்மங்கள் அல்ல, என் தியாகம் அல்ல, என் காணிக்கைகள் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே நான் பரிசுத்தமாக்க முடியும். ஆமே. கையை தட்டி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படும். அதனால்தான் ஆண்டவர் சொன்னாரு, ரோமர் 8:13 சொன்னாரு, மாம்சத்தின்படி பிழைத்தால் என்ன செய்வீங்க? சாவீங்க. அப்படியானால் ஆவியினாலே சரீரத்தின் செய்கையை அழித்தால் என்ன செய்வீர்கள்? பிழைப்பீர்கள். நம்முடைய சரீரம் இருக்கு பாருங்க, அது இன்னும் ரட்சிக்கப்படலை. அதுக்குள்ள இருந்து தான் பொல்லாத சிந்தனைகள், எண்ணங்கள் என்ன செய்யுதுங்க? அந்த உணர்வுகளை வருது. அப்போ ஆவியிலே சரீரத்தின் செய்கை என்ன செய்யணும்? அழிக்கணும். நல்ல ஆவியில் நிறைந்து நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற தவறான உணர்வுகள், சிந்தனைகள் எல்லாம் அப்படியே கீழே அமுங்கும். எப்போ? ஆவியில நிறைந்து ஜெபிக்கும் போது. ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எப்ப பாஸ்டர்? ஒவ்வொரு நாளும் தான். சோத்தரிக்கிறோம். ஆமென்னு சொல்லுங்க. அப்ப மாம்சத்தின் கிரிகளை அழித்து பரிசுத்தமாக்குவது தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். பரிசுத்தாவின் அபிஷேகம் கையை தட்டுறதுக்கும் சத்தம் போடுறதுக்கும் ஆவியில நிறையதுக்கும் மகிழுகிறதுக்கும் மட்டுமல்ல பரிசுத்தாவியானவர். இந்த பரிசுத்தாவியானவர் கொடுக்கப்பட்டதனுடைய இன்டென்ஷன் என்ன? நோக்கம் என்ன? இந்த பரிசுத்த ஆவியினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி பரிசுத்தமாக்கப்படும் போதுதான் என் பெயர் எங்கே எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. நீ நிறைய பேர் இது என்ன பரிசுத்தாவி இப்படி கத்துறாங்க, இந்த பாஷைகளை சொல்றாங்க. நிறைய பேருக்கு பாருங்க பிரசங்கம் பிடிக்கும், பாட்டு பிடிக்கும். ஆனா இந்த ஆராதனை நேரம் சத்தமா கையை தட்டி துதிக்கிறது, ஆராதிக்கிறது, இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் அதை இன்னமும் வெறுக்கிறாங்க. இதெல்லாம் தேவையில்லாதது. ஆவியானவர் உள்ள இருக்கிறார் தான், இதுக்காக சத்தம் போடணுமா? அபிஷேகம் தேவையா? அப்படிலாம் நினைக்கிறாங்க. பிரதர் சிஸ்டர், அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிப்பது தான் அந்த நேரம் கர்த்தர் என்னை பரிசுத்தமாக்குகிற. நல்ல கையை தட்டி வாயை திறந்து என் உணர்வுகள், என் எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் யோசனைகள் கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் பிரியமான பலியாய் மாறும்படி. அல்லேலூயா. அது பார்க்கிறதுக்கு பரியாச உதடா இருக்கலாம், அது பார்க்கிறதுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனா அதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க அபிஷேகம். அல்லேலூயா. ஆண்டவரே சொல்றார், பரியாச உதடுகளினால் கர்த்தர் ஜனத்தோடு
பேசுவார். பார்க்கறதுக்கு பரிகாச உதடு, என்னமோ சொல்றாங்க, பார்க்கறதுக்கு சிரிப்பு உண்டாகிற மாதிரி இருக்கும். வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு, வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு இவனுக்குள்ள என்னடா வந்துச்சு, பைத்தியக்காரங்களா இவனுங்க அப்படின்னு என்ற மாதிரி அவங்க எண்ணலாம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. அப்ப ஆவியினாலே மாம்சத்தின் செய்கைகளை என்ன செய்வது? அழிப்பது. இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட்ட பின்பு புறஜாதியராகிய நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியா மாறி வரும். நல்லா வச்சு கவனிங்க. எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள். ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால். அப்ப என் சரத்தின் செய்கை, கை, மூக்கு, வாய், கண், கால் எல்லாம் சரத்தின் செய்கை தானே. அதில் தானே சில நேரங்கள் சோத்திருக்கிறோம், பாவங்கள் அது மூலமா வருது செய்கையில். அப்போ இதை எதில் கண்ட்ரோல் பண்ணணுமா? ஆவியினாலே அந்த செய்கை என்ன செய்யுங்க. இது எப்போ சொல்றாரு? அபிஷேகம் ஊற்றப்பட்ட பின்பு. சரி, நல்லா கொஞ்சம் கவனிங்க. இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்த நாட்களில் பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்னும் ஊற்றப்படலை. அப்போ இயேசு என்ன சொன்னார்? உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி, நீ 2 கண்ணை உடையவனாய் நரகத்திற்கு போவதை விட ஒரு கண்ணை உடையவனாய் பரலோகத்துக்கு போவதும் உனக்கு நல்லது. ஒரு கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அந்த கையை என்ன செய்ய? வெட்டி போடு. நீ 2 கையை உடையவனாய் நரகத்துக்கு போவதை விட ஒரு கையை உடையவனாய் பரலோகத்துக்கு போவது நலம். பரிசுத்தாவின் அபிஷேகம் வர்றதுக்கு முன்னாடி இயேசுவின் டீச்சிங் எப்படி இருந்தது? கண் இடறல் உண்டாக்கிட்ட பிடுங்கி போடு, கை உனக்கு இடறத வெட்டி போடுனார். ஆனா அபிஷேகம் வந்த பிறகு இப்ப ஆவியானவர் என்ன சொல்றாரு? கையையும் வெட்ட தேவல, கண்ணையும் பிடுங்க தேவல. நீ ஆவியில் நிறைந்து ஜெபித்தால் அந்த செய்கையினுடைய காரியத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். சத்தியம் புரிஞ்சவங்க நல்ல கைகளை தட்டி, அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் ஆவியானவர். நல்ல பால்கனியில் இருக்கிற கீழே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், நீ ஆவியில நிறைந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் அபிஷேகம். சும்மா அபிஷேகம் வந்து சாதாரண காரியம் இல்லை. சில நேரங்கள் நம்மளை தவறா அப்படி லீட் பண்ணும், நடத்த பார்க்கும். அதுக்கு தான் அந்த ஒன்று தான் வச்சுத்தான் நம்ம பிழைக்கிறோம். ஒரு தவறான ஒரு விஷயம், நோக்கங்கள், சிந்தனைகள் வரத்தான் செய்யும். அது என்ன பெரிய ஊழியக்காரனுக்கு வருங்க. சோத்தரிக்கிறோம். நான் ஏற்கனவே சொல்ல, பால் ஏங்கிச்சோ என்கிறவர் லட்சோப லட்ச விசுவாசிகளுக்கு ஊழியர். அவர் சொல்றார், ஒரு நாள் என் சரீர அவயவங்களை நான் சரியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலன்னா ஒரு பெண்ணை கூட என்னால் சகோதரியாய் தாயாய் பார்க்க முடியவில்லை என்கிறார். நம்முடைய உணர்வுகள் எப்படி இருக்கு பாருங்க. அதனால தான் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் என்ன செய்கிறது? போராடுகிறது. இப்படி இருக்கிறதா அப்படி இருக்கிறதா ஒரு போராட்டம் இருக்குது. அந்த போராட்டத்தை சோத்தரிக்கிறோம். நமக்குள்ள பரிசுத்தமா முடிக்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் போதுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க ஆட்கொண்டு எங்களை அனலாக்கோ அன்பினால் இன்று அலங்கரியோ. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற, ஆமே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை ஓ சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா, சரீரங்களின் தீய செயல்களையே. மனதை புதிதாக்கும் மன்னவனே மறுரூபமாக்கும் ஐயா, மனதை புதிதாக்கும்
அல்லேலூயா. ராஜாவின் இரண்டாம் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. ராஜாவின் வருகைக்காக என்னாலும் ஏங்க செய்யோ. ஆட்கொண்டு எங்களை ஆட்கொண்டு ஆமென் அன்பினால் இன்று அலங்கரியோம். அன்பினால் இன்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அல்லேலூயா. ஆட்கொண்டு நடத்துமே உற்சாகமாய் ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அல்லேலூயா. ஆட்கொண்டு எங்களை சோத்ரோ ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியோம். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே, ஜெபிக்க வைக்கும் எங்கள் அல்லேலூயா. தகர்த்தெறிய வாருமையா சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை ஆமென் ஆட்கொண்டு எங்களை அன்பினால் இன்று அலங்கரியோம். அன்பினால் இன்று அலங்கரியோம். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே அடியோரை ஆட்கொண்டு. ஹல்லேலூயா. நல்லது கவனிங்க. ஒரு மதுபானத்தின் நிறைவு கவனிங்க. ஒரு மதுபானத்தின் நிறைவு சரத்தின் செய்கைகளை தன் கட்டுப்பாட்டுக்குள் தன் ஆளுகைக்குள் அடக்கி நடத்துகிறது. ஒரு ஆளுக்குள்ள ஒரு அல்கஹால் போயிடுச்சுன்னா, சாராயம் உள்ள போயிடுச்சுன்னா, மதுபானம் போயிடுச்சுன்னா, அவனுடைய அவயவங்கள் எல்லாம் அது கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான். அவன் எங்க போறான், எங்க உழறான், என்ன பண்றான், அந்த லீடிங்ல தான் அவன் போவானே ஒழிய இன்னொருத்தவன் சொல்றது அவனுக்கு கேட்கவே. ஏன்னா உள்ள எது இருக்கு? அது மதுபானத்தின் நிறைவு. அது போலவே பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைப்பாரானால், என்னுடைய உச்சந்தாலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஆவியானவருடைய நிறைவுக்கு வருமானா, என் செய்கைகள் எல்லாம் ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடும். அல்லேலூயா. என் செய்கை போய் தவறான காரியத்துக்கு பாவத்துக்குரிய காரியங்களுக்கு எங்களுடைய செய்கை போகாது. என் ஆவியானவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதனாலதான் எபேசியர் 5:18 சொல்லுகிறது, துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியில் நிறைந்து. ஹல்லேலூயா. இப்ப துன்மார்க்கன் சோத்திரிக்கிறான், அந்த மதுபானத்தை உள்ள போயிட்ட உடனே என்ன செய்யறான் என்ன போறானே தெரியாது. அவன் அப்படி இருக்கிறது போல நீங்கள் ஆவியிலே நிறைந்து, அந்த ஆவியானவர் உங்களை என்ன ஆப்பரேட் பண்றாரோ. அல்லேலூயா. அதுதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்ன பண்றாருங்க? கண்ட்ரோல் பண்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை தட்டி அந்த ஆவியானவருடைய அந்த சிஸ்டம்குள்ள வந்துடும். இந்த எபேசியர்ல ஏசாயா 4:4 தான் நம்ம வாசிச்சோம். ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் எனப்படுவார்கள்னு போட்டிருக்கு. ஏசாயா 4:4. அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது ஏசாயா 4:3 என்ன சொல்லுது? அப்பொழுது ஆண்டவர் சீயோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் எருசலேமின் இரத்தப்பழிகள் அதன் நடுவிலிருந்து என்ன செய்யும் போது நீக்கி விடும் பொழுது. அப்போ தேவன் நம்மளை எதில் கழுவுறாரு? நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டெரிப்பின் ஆவியினாலும் நம்மை கழுவுகிறார். அதுக்கு பிறகுதான் அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஜீவனுக்கென்று பேர் எழுதப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் எனப்படுவார்கள். ஆமென்னு சொல்லுங்க. இரண்டாவது பாயிண்ட் என்னன்னா, தேவ பயம் நம்மை பரிசுத்தத்துக்குள் நடத்துகிறது. ஃபியர் ஆஃப் காட். தேவனுக்கு பயப்படுகிற பயம்
நம்மை பூரண பரிசுத்தத்துக்குள் நடத்துகிறது. 2 கொரிந்தியர் 7:1 சொல்லுகிறது, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு என்னப்படுத்த கடவோம், பூரணப்படுத்த கடவோம். எல்லாரும் சொல்லுங்கள், மாம்சத்திலும், சத்தமா கீழே மேல இருக்கிற மாம்சத்திலும், எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய மாம்சத்திலும் என்னுடைய ஆவியிலும் உண்டாயிருக்கிற எல்லா அசுசியை நீக்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோ. அல்லேலூயா. அப்படியானால் மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான அசுசி நீங்க வேண்டும். ஆனால் தேவ பயம் நமக்கு தேவை. யாருக்கு பயப்படுற பயம்? தேவ பயம். வாட் இஸ் த ஃபியர் ஆஃப் காட்? மனிதன் காண முடியாத ஒன்றை, மனிதன் பார்க்க முடியாத ஒன்றை தேவன் பார்க்கிறார், காண்கிறார் என்கிற உள் உணர்வை பெற்றிருப்பதே தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. இந்த தேவ பயம் இருந்தா தான் பூரண பரிசுத்தத்துக்குள்ளே நாம் நடப்போம். ஒரு பயம், ஆண்டவர் பார்க்கிறாரு, ஆண்டுடைய வசனத்துக்கு நான் விரோதமா செய்யக்கூடாது. ஒரு பயம், பிள்ளைகளுக்கு அந்த கர்த்தருடைய பயத்தை போதிச்சு நடத்தணும். யார் பார்க்கிறாங்களோ இல்லையா, இயேசு பார்க்கிறாரு, கவனமா நடக்கணும்னு பெற்றோர் பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை சொல்லணும். பிள்ளைகள் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்கணும். அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்பதான் உன்னுடைய வாழ்க்கையில் ஞானமே சோத்திருக்கிற வளர தொடங்கும். தேவனுக்கு பயப்படாதவன் அவன் கொஞ்சம் அகந்தையா இருப்பான். ஒரு நியாயாதிபதியை குறித்து சொல்லப்பட்டுகிறது, அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனுமா இருக்கிறான். இப்ப தேவனுக்கு பயப்படாம யாருக்கும் மதிக்க மாட்டான். அவன் லைஃப்ல ஒரு ப்ராப்பர் இருக்காது. எவன் சொன்ன எனக்கு என்ன, எவனும் என்ன ஒன்றும் பண்ணிட முடியாதுன்னு ஒருத்தவன் திமிரா பேசுறானா, அவனுக்குள்ள என்ன பயம் இல்லை? தேவ பயம் இல்லாதனால தான் அவன் திமிரா பேசுறான். என் வாய், என் மூக்கு, என் கண்ணு, ஏன் உதடு, நான் பேசுவேன், நீ யாரா கேட்கறது அப்படின்னு ஒரு விசுவாசி பேசுறாருன்னு சொன்னா அவருக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லைன்னு அர்த்தம். தேவ பயம் முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்து கொண்டேன். அதுக்கு பிறகுதான் பிளஸிங்கே. தேவனுக்கு பயம்தான். தேவனுக்கு பயப்படுகிறவன் என்றால் எனக்கு யோபு ஞாபகம் வருது. யோபு தேவனுக்கு பயப்படுகிறான் என்பதை பரிசுத்த ஆவியானவர், தேவன், சாத்தான் 3 பேரும் அவனுடைய பயத்தை குறித்து சாட்சி கொடுத்தாங்க. ஏனென்றால் வேதத்தை பரிசுத்த ஆவியானவர் தான் எழுதுகிறார். அப்ப யோபு 1:1 யோபுவை பற்றி ஆவியானவர் எழுதுகிறார், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன். பாருங்க, பரிசுத்தம் எங்க இருக்குது பாருங்க. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஒருத்தவனுக்குள்ள தான் அவன் பொல்லாப்புக்கு என்ன செய்வான்? விலகுவான். அவன் தான் பரிசுத்தவான். பயப்படாதவன் அது என்னன்னு பார்த்துருமேன்னு உள்ள போவான், பின்னாடி பார்த்துக்கோன்னு போவான். ஆனா பயப்படுறவன் அதற்கு என்ன செய்வான்? விலகுவான். இது பரிசுத்த ஆவியானவர் அவரை குறித்து சொல்றார். 2வது யோபு 1:8 கர்த்தர் யோபுவை குறித்து சோதரிக்கிறோம் சாட்சி சொல்றார். என்ன சொல்றாரு? கர்த்தர் சாத்தானை நோக்கி, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிற சாட்சி. சாத்தான் யோபுவை குறித்து என்ன சாட்சி கொடுத்தான்? யோபு 1:9 பாருங்கள். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரயோஜனமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அப்படியானால் அவன் பயந்து நடக்கிறான் என்பதை சாத்தானும் அறிந்திருந்தான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறது இன்னும் எப்படி வெளிப்படுகிறது? யோபு 1:5 பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்துவான்.
பிள்ளைகள் 10 பிள்ளைங்க இருந்தாங்க. 7 ஆண் பிள்ளைகள், 3 பெண் பிள்ளைகள். இவங்க எல்லாருமே ஒவ்வொரு வீட்லேயும் விருந்து படைப்பாங்களாம். அந்த நாட்களில் ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இப்போ ஒரு அண்ணன் ஒரு 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 பையன் வீட்டில் விருந்து நடக்குதா, மற்ற 9 பேர் அந்த விருந்தில் கலந்து கொள்வாங்க. இப்படி விருந்து படைப்போம். அப்படி விருந்து செய்யும்பொழுது அதில் தப்பு தண்டா ஏதாவது நடந்திருக்குமோ, அந்த விருந்து நேரத்தில் அவர்கள் தேவனை தூஷித்திருப்பார்களோ, அந்த விருந்தில் அவர்கள் பரிசுத்தம் குறைந்திருக்குமோ என்று யோபு அறிந்து அந்த பிள்ளைகளை அழைத்தனுப்பி, அந்த 10 பிள்ளைகளை அழைத்தனுப்பி அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறான். காரணம், தேவனுக்கு பயப்படுகிற யோபு. கைதட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிறவன், என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்திருப்பார்களோ, வெளியில சோத்தரிக்கிறோம், அம்மாவுக்கு முன்னாடி அப்பாவுக்கு முன்னாடி நல்ல பிள்ளைகளை போல் நடந்து கொண்டு இருதயத்திலே தேவனை தூஷிக்கிறார்களோ, இருதயத்திலே தேவனுக்கு விருப்பமில்லாததை ஒருவேளை என் பிள்ளைகள் வைத்திருப்பார்களோ என்று சொல்லி அவன் பரிசுத்தப்படுத்தினான். காரணம், அவன் தன்னை பரிசுத்தப்படுத்துகிறது மட்டுமல்ல, தன் பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறான். காரணம், அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாத்ராகமம் 1:17 சொல்லுகிறது, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைகளை செய்யல. எகிப்தின் ராஜா என்றால் பாவம், பிசாசு, உலகம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இந்த உலகம் சொல்லுகிறதற்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான்? பிள்ளைய கொன்னுடு, அழிச்சிரு, தீத்து கட்டுன்றான். ஆண்டவர் அப்படி சொல்வாரா? ஆனால் இவர்கள் தேவனுக்கு பயந்ததினால் ராஜாவுக்கு கீழ்ப்படியவில்லை. அல்லேலூயா. உலகம் 1000 சொல்லும், உன் நண்பன் உனக்கு 1000 சொல்லுவான், சினிமாக்காரன் 1000 சொல்லுவான், அரசியல்வாதிக்காரன் 1000 சொல்லுவான், ரட்சிக்கப்படாதவன் சொந்தக்காரன் நிறைய ஆலோசனை சொல்லுவான். ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்வார்கள். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்னை எங்க கொண்டு போகுது? பூரண பரிசுத்தத்துக்குள் என்னை நடத்துகிறது. ஆமென்னு சொல்லுங்க. அவங்க தான் பரிசுத்தவான். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற சோத்திர கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களானால் உங்களுடைய ஆசீர்வாதம். தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ வார்த்தை சத்தியம், தேவ வழிகள் நீத்தமும் கர்த்தர் சொல்ல ஆகுமே. தலையிடவும் நீக்குமே. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. எல்லாரும் பாடுங்க. தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. தேவ பாதையில் நடந்திட, தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றிடுவேனே. உயர்வோ தாழ்வோ என் நிலையோ ஏந்த தஞ்சம் இயேசு. பாடுங்க. உயர்வோ என் நிலையோ எந்த. இன்னொரு முறை பாடுவோமா? தேவ பயமே ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு விலக்கிடுமே. பாடுங்க சத்தமா. தேவ ஜீவ
தேவ பாதையில் நடந்திட தேவாவியானவர் உதவி செய்வார். காலத்தோ கர்த்தர் இயேசுவை எந்த துணையா ஏற்றிடுவேனே. காலத்தும் கர்த்தர். ஆமென். மூன்றாவது காரியம், வேத வசனத்தினால் நாம் பரிசுத்தம் அடைகிறோம். பரிசுத்தன் ஜீவனுக்கென்று பேழெழுதப்பட்டவன் பரிசுத்தவான் எனப்படுவான். புறஜாதியராகிய பலி பரிசுத்தாவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு ஆவியிலும் மாம்சத்திலும் உண்டான அசுசி நீங்க தேவ பயத்தோடு உங்கள் பரிசுத்தத்தை பூர்ணப்படுத்துங்கள். மூன்றாவது, தேவ வசனம் நம்மளை பரிசுத்தத்துக்குள் நடத்துகிறது. 119வது சங்கீதம் 9வது வசனம் சொல்லுகிறது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், அவருடைய வசனத்தின்படி. இது உடனே வாலிபர்களுக்கு சொன்னாரு, இது நாங்களாம் வாலிபத்தை தாண்டிட்டோம். வாலிபன் பரிசுத்தமாகிறது ரொம்ப சவால். ஒரு 50 வயசால ஒரு 60 வயசால பரிசுத்தத்துக்கு ஈஸியாக நடவடிக்கைனா, ஒரு வாலிபன் பரிசுத்தத்துக்குள் வருவது சாதாரணமான காரியம் அல்ல. அப்போ பரிசுத்தமாக ரொம்ப சேலஞ்சாக இருக்கக்கூடிய ஒரு வாலிபனையே வசனம் பரிசுத்தப்படுத்துமானால் நம்மளை என்ன படுத்தும்? அது பரிசுத்தப்படுத்துது. அப்போ பரிசுத்தப்படுத்துறதுன்னு கர்த்தர் வச்சிருக்க ஒரு பெரிய சாதனம் வசனம். அல்லேலூயா. ஒரு இடத்துல தாவீது சொல்கிறார், நான் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்துக்குள் வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தை, அந்த வசனம் எனக்குள்ள நான் மனப்பாடம் பண்ணி அதை திரும்ப திரும்ப சொல்லி என் இருதயத்தில் வசனத்தை வச்சிருக்கிறதுனால பாவம் செய்கிற சூழ்நிலை வந்தாலும் அந்த வசனம் என்னை லீட் பண்ணுது. அது செய்யாத, அந்த வசனம் என்னை தடுக்குதுன்றார். அப்போ என்னை பரிசுத்தத்துக்கு என்னை நடத்துவது வசனம். அம்மா அப்பா 24 மணி நேரம் இருக்க மாட்டாங்க, பாஸ்டர் 24 மணி நேரம் இருக்க மாட்டார். ஆனால் நீ மனப்பாடம் பண்ண வசனம் உனக்குள்ள 24 மணி நேரமும் உனக்குள்ள இருந்து அந்த பரிசுத்தத்துக்கு அது ஒன்று நடக்கும். அதனால தான் யோவான் 17:17 இயேசு சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம்னா என்ன? வசனம். வசனம்னா என்ன? சத்தியம். அப்போ இந்த வசனமாகிய சத்தியம்தான் என்னை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துது. யோவான் 17:19 சொல்லுது, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு அப்படின்னு பைபிள் நமக்கு சொல்லுது. இப்போ ஒரு கேள்வி, ஏன் பாஸ்டர் வசனம் என்னை ஏன் பரிசுத்தப்படுத்துது? ஏன் வசனம் என்னை பரிசுத்தமாக்குதுன்னு சொல்றீங்க? அப்ப வசனம் எப்படிப்பட்டது என்றால், சங்கீதம் 12:6 சொல்லுது, கர்த்தருடைய சொற்கள். எப்படிங்க சொல்லுங்க வாயை திறந்து? கர்த்தருடைய அந்த சொற்கள் தான் வசனம். அந்த சொற்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடம்பிடப்பட்ட சுத்த வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கள். எல்லாரும் இந்த பைபிளை கையில் எடுத்து சொல்லுங்க, இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு சொற்களும், ஒவ்வொரு வசனமும் சுத்த சொற்களாய் இருக்கிறது. அப்போ இந்த சுத்த சொற்கள் எனக்குள்ள இருக்கும்போது நானும் சுத்தமாகிறேன். புரியுதுங்களா? வசனம் சுத்தம், ஆகவே அந்த வசனத்தை படிக்கிற நான் சுத்தம். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒரு காலை நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 மணி நேரமாகின பைபிளை எடுத்து கிரமமாக வாசிக்கணும். பைபிள் ரீடிங் ரொம்ப அவசியம். அருமையான இந்த பைபிளை வசனங்களை மனப்பாடம் பண்ணுறது, அந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற குழப்பம் மாறி மன தெளிவு உண்டாகும், வீண் சிந்தனைகள் மாறும். தாவீது சொல்கிறார், வீண் சிந்தனைகளை மறந்து உங்களுடைய வேதத்தில் என்னப்படுகிறேன்? பிரியப்படுகிறேன். தேவையில்லாத தாட்டெல்லாம் நம்மளை விட்டு போயிடும், குழப்பம் போயிடும், கவன சிதறல் போயிடும், ஒரு தெளிவு உண்டாகும், பரிசுத்த சிந்தை நமக்குள்ள உண்டாகும் வசனம் படிக்க படிக்க. அல்லேலூயா.
அல்லேலூயா. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-3 நீங்க வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1-3 நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல ஒரு 5 பாயிண்ட சொல்லுகிறேன். நீங்கள் விரும்புகிற ஆண்டவர் இயேசு. இந்த வார்த்தையெல்லாம் நீங்க அந்த புஸ்தகத்துல பார்க்கலாம். 2வது, உடன்படிக்கை தூதனுமான இயேசு என்ன பண்றாரு? புடம்பிடுகிற அக்கினி போல இருப்பார், வண்ணாருடைய சவுக்காரத்தை போல இருப்பார். 5வது, அவர் உட்கார்ந்து சுத்திகரிப்பார். பாருங்க எப்படி உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு அவர் என்ன பண்ண, உட்கார்ந்து உங்களை என்ன பண்ணுவாரு? ஒரு அம்மா ஒரு துணியை துவைக்கும் போது உட்காஞ்சி ஒரு சட்டையில் இருக்கிற அழுக்க சோத்திருக்கிற சோப்பு போட்டு, அதான் வண்ணாருடைய சவுக்காரத்தை போல உட்காஞ்சி ஒரு சட்டையில் இருக்கிற அழுக்க ஒரு அம்மா மாதிரி எப்படி துவைக்கிறாங்களோ அது மாதிரி உன் பக்கத்தில் கர்த்தர் உட்கார்ந்து உன்னை சுத்திகரிப்பார். எப்போ எப்போ உட்கார்ந்து சுத்திகரிப்பாரு? எப்பாரு வண்ணாருடைய சவுக்காரத்தை போல எப்போ உனக்கு அவர் இருப்பாரு? புடம்பிடுகிற அக்கினியை போல எப்போ இருப்பார்னா, நீ உட்கார்ந்து பைபிள் படிக்கும் போது அவர் உன்னை சுத்திகரிக்கிற, உன்னை புடம்பிடுகிற, உன்னை உட்கார்ந்து சுத்திகரிப்பார். ரீடிங் பைபிள், இந்த வசனத்தை நீ படிக்கும் பொழுது கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சுத்தகாரத்தை உங்களுக்குள்ள கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிக்கவும் இல்லை, அதை ஒன்றும் தியானிக்கவும் இல்லை அப்படின்னா அந்த சுத்தம் வராது. அந்த சுத்தம் உங்களுக்குள்ள வரணும்னா நீங்கள் அந்த சுத்த சொற்களாக இருக்கிற இந்த வார்த்தையை படித்த வார்த்தையை திரும்ப திரும்ப மனப்பாடம் பண்ணி, நாங்கள் ஆரம்ப காலத்தில் அப்படி தான் நான் செய்வேன். இப்போ தான் செல்ஃபோன், அப்போல்லாம் செல்ஃபோன்லாம் கிடையாது, பைபிள் இருக்கும். சில நேரங்களில் பிரயாணங்களில் போகும்போது சோத்தரிக்கிறோம், 4-5 வசனத்தை பேப்பரில் எழுதி என் பாக்கெட்டில் வச்சுக்குவேன். அதை திரும்ப திரும்ப அந்த நாளெல்லாம் சொல்லுவேன். ஏதாவது ஒரு வரி மறுபடியும் ஏதாவது மறந்துடுச்சுன்னா அந்த பேப்பரை எடுத்து பார்ப்பேன். பார்த்துட்டு மறுபடியும் படித்து இப்படியா சோத்திர படித்து ஏராளமான வசனங்களை உள்ளே வச்சிருக்கனால இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுற எனக்கு அது எளிதாக இருக்கிறது. ஜெபிக்கும் போது அது எளிதாக இருக்குது. ஏன்னா உள்ள வசனத்தை வைத்திருந்தால் எதுவும் உள்ள ஒன்றும் பண்ணாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்து உள்ளேன், உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்து உள்ளேன். ஆண்டவரே, அப்படி எழுந்திருப்போம். உம் பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. சொல்லுங்க, ஆண்டவரே உம் பாதம் சபதரவா அடிமை. வாலிபன் தனது வழிதனையே எதினால் சுத்தம் பண்ணுவான். வாலிபன், ஆமென். சத்தத்தை உயர்த்தி, தேவனே உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதனா. சத்தத்தை உயர்த்தி, தேவனே உமது வார்த்தையின் படியே காத்து கொள்வதனா. ஓ ஆண்டவரே, பாதம் சரணடைந்தே அடிமை நானையா. ஆண்டவரே உன் பாதம் சரணடைந்தே அல்லேலூயா. அடிமை நானையா. தேவனே உமக்கு எதிராய் நான் பாவம் செய்யாதபடி, தேவனே உமக்கு எதிராய் சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. பாவம் செய்யாதபடி, உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்து உள்ளேன், உமது வாக்கை என் இருதயத்தில் பதித்து வைத்து சுத்தம் அவரே உம் பாதம். அல்லேலூயா. அடிமை நானையா. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள். சத்தத்தை உயர்த்தி, வேண்டும் என்னை எதிர்க்கும் சக்திகள் பல, என் ஜீவன் இல்லை.
பரிசுத்தம் என் ஜீவன் எல்லை. ஆமென். பரிசுத்தர் பரிசுத்தர் ஜொலித்திடோ அருவியே எப்பே ஆடி அணிந்த பாரிரோ அருவியே எவ்வேளையில் சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம். ஆமென். விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாரும் தந்தையை எந்த உள்ளத்தை அலங்கோலத்தை பாரோ யாருக்கான உள் அலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகிறே பரிசுத்த கெஞ்சுகிறே மனநொந்து மருளுகிறே பரிசுத்த கெஞ்சுகிறே பரிசுத்த கூட்டம் நடுவே ஜொலித்தீடு சுத்த ஜோதி அருவியே ஆடி அழிஞ்ச வாரிரோ லோரி ஆடி அழிஞ்ச வாரிரோ. மீன் கேட்டல் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கு பெற்றோ மீன் கேட்டால் கல் தின்ன கொடுக்கு பெற்றோருண்டோ பொல்லாத கூட செய்திட நற்பீத நலம் அருள்வா பொல்லாத கூட செய்திட நற்பீத துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். என் ஜீவன் எல்லை ஓ என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் எழுது என் ஜீவன் எல்லை எங்கே. பரிசுத்தம் எழுதுங்க பரிசுத்தம் எழுதுங்க. என் ஜீவன் எல்லை எங்கே பரிசுத்தம் 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 என் ஜீவன் எல்லை எங்கே ரபா தரா பாபா ரபா தரா பாபா என் ஜீவன் ஆமே சிங்கா துரபா தரா துரபா தரா பாபா எழுதோ என் ஜீவன் glory ஜீவன் எல்லை. பரிசுத்தம் எழுதுங்கப்பா பரிசுத்தம் எழுதுங்கப்பா. என் ஜீவன் எல்லை எங்கே சிங்கா தரா பாபா என் ஜீவன் எல்லை எங்கே யாரபா தரா ஓ என் ஜீவன் எல்லை எங்கிலோ பரிசுத்தம் என எழுதோ. ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் பரிசுத்தர் என்று சொல்லப்படுவார்கள். பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம் உன்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்கள் உன்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்துகிறது. சத்தியத்தை நான் கூட விரைவாக நான் சொல்லியிருக்கேன். அதை வீட்டில் போயிட்டு மறுபடியும் தியானிங்க. இந்த வாரம் முழுக்க தியானிங்க. நான் பரிசுத்தன் என்று சொல்லப்படணும், பரிசுத்தன் எழுதப்படணும், என் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். அப்பதான் செருபாபேலை சந்தோஷமாய் பார்த்தவர் நம்மை பார்ப்பார். கடைசி காலங்கள் நம்மை பயன்படுத்துவார். ஜெபிப்பவளை நேசிக்க நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளை எனக்கு வெளிப்படுத்தின சொன்ன வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, அதை நீங்க தான் உங்களுக்கு விளங்க வைக்கணும், புரிய வைக்கணும், அதை சிந்திக்க வைக்கணும், அதை யோசிக்க வைக்கணும். அதை பற்றிய ஒரு உணர்வு அவர்களுக்கு உண்டாகட்டும்ப்பா. நல்ல நிலத்திலே விதைகள் விழுந்தால்
அவர்கள் உணர்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் பலன் கொடுக்கிறவர்களாகவும் இருப்பார்னு சொல்லப்பட்டிருக்கே. அப்பா, உணராம அப்படி போயிடக்கூடாதுப்பா. இந்த வார்த்தையை அவர்கள் மறுபடியும் தியானித்து உணர்ந்து 30, 60, 100 பலனை இந்த கடைசி காலங்களில் கொடுப்பார்களாக. எங்கள் பெயர்கள் உம்முடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதாக. ஆண்டவரே, சோத்திரிக்கிற நாங்கள் ஜீவனுக்கென்று பெயர் எழுதப்பட்டவர்களாக என்னையும் சபையாரையும் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாழ்த்துற ஒப்பு கொடுக்கிற கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியம், ஆசீர்வாதம் வழிநடத்துதல் இன்றும் என்றும் சதா நாட்டில் கிறிஸ்துவின் அருகே பரியந்தமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. கையை வைத்து சொல்லுங்க, மாரநாதா. 3 முறை சத்தமா, இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து ஒரே குரலா சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்களை எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி, கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தமுள்ளவர்களாய், பேர் எழுதப்பட்டவர்களாய் கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஆமென், ஆமென்.